சோல்ஜர்ஸ் பொதுவாக ஜிடி கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஃபுல் மேப்லாம் பார்க்கக்கூடாது, டேக் டைவர்ஷன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்து ரோடு பிளாக் ஆகிருக்குது, அடுத்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு கேம்குள்ள வந்து பல பிரிட்ஜில் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்க்கும்போது சும்மா கேம் தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலுமே அந்த கேமுக்குன்ட்டு சரியான லாஜிக்கலாகவும் சரியான ஒரு காரணத்தை அந்த கேமுக்குள்ள வச்சிருந்துருப்பாங்க. அந்த என்ன காரணம், இதனால ஒவ்வொரு கேம்லயும் பிளாக் ஆகிருக்கு பிரிட்ஜஸ்லாம். ஓகே, அதுலேருந்து எப்படி பைபாஸ் பண்ணி தப்பிச்சு ஓடுறது அப்படின்றதா இந்த இடம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், ஓரோஸில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது GTA 3. GTA 3 மேப்பே சின்னது தான், பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மூணாக பிரிச்சிருப்பாங்க. மூணு ஐலாண்டா. முதல்ல போர்ட்லாண்டு, அப்புறம் ஸ்டார்டன் ஐலாண்டு, அப்புறம் ஷோர் சைட் ஐலாண்ட். இதில் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷோர் சைட் ஐலாண்டும் ஸ்டார்டன் ஐலாண்டும் வந்து லாக் ஆகிருந்திருக்கும். ஏன் லாக் ஆகிருக்கு, உங்களால் வந்து கேம் ஸ்டார்டிங்லேயே அங்கே போக முடியல அப்படின்னா அது ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க. கேமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாடை வந்து கைது பண்ணி கூட்டு போகும்போது ஒரு கேங் வந்து அவன் கூட இருந்த கைதியை வண்டியை நிறுத்தி ரவுடிசம் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. போறவங்க சும்மா போகாம பில்டிங்க்கு பாம்பு போயிருப்பாடுங்க. அந்த பாம்பு அடிச்சனாலதான் இந்த பிரிட்ஜ் வந்து உடஞ்சு போயிடுச்சிங்க. இது சரி பண்ணோம்னா நீங்க கேம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள வந்து நாங்க சரி பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கேம்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் வந்து அந்த இங்க போய் பார்த்தா தெரியும் பிரிட்ஜ் உடஞ்சி சதஞ்சு போயிருந்திருக்கும். ஸோ உங்களால வந்து இங்க தாண்டி போக முடியாது, வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். இதே மாரி இன்னொரு பிரிட்ஜுமே இருந்திருக்கும். அந்த பிரிட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் லிஃப்ட் பிரிட்ஜ். ஓகேவா, மேல தூக்குற மாதிரி கீழே இறக்குற மாதிரி இருக்கும் அந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை ஏன் யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க அப்படின்னா இது வந்து பழுதாயிருச்சு, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு காரணம் தான் அந்த பிரிட்ஜ் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரி ப்ரோ, பாம்பு வஞ்சி போன பிரிட்ஜ் இருக்குல்ல ப்ரோ, அது எதுவும் தாண்டது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதான் வந்து பிரிட்ஜ் கம்பி. அதாவது இந்த பாம்பு உடஞ்சி போயிருக்கு இல்லையா, அதாவது பாம்பு வெடிச்சு போயிருக்கு இல்லையா, அதனால வந்து நிறைய வந்து கம்பியில் தொங்கிக்கிட்டு இருக்கும். நீங்க அழுகாம கொள்ளாம நீங்க பிரிட்ஜ் மேல ஏறி போனீங்க அப்படின்னா கம்பி இருக்கும். கம்பி மேல ஏறி போனீங்கன்னா இங்க ஒரு கம்பி மாதிரி அங்க ஒரு கம்பி இருக்கும். இங்க இருந்து எகிரி குச்சி இங்க இருந்து அடுத்த கம்பிக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து ஜெயிச்சிடலாம். வந்து எந்த வாண்ட் லெவலும் வராது, ஈஸியா வச்சு போட்டு முடியும். என்ன பிரச்சனை பண்ணா இந்த ட்ரிக் வந்து ஒரிஜினல் GTA 3 தான் ஒர்க் ஆகுமே தவிர டெப்டேஷன்ல ஒர்க் ஆகாது. டெப்டேஷன்ல ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா தமோல தள்ளு வந்து காலி அடிவீங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதுக்கு வழியே இல்லையா ஒரு கிடைக்குன்னா இதுக்குமே ஒரு வழி இருக்குங்க. காரை எடுத்துக்கிட்டு மேப்ல காட்டா இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து நதிக்கரமா இடம் இருக்கும். அந்த இடத்துல கரெக்டா, அதாவது கரெக்டா எட்ஜில் நீங்க வந்து கரெக்டா காரை நிறுத்திட்டு டக்குன்னு இறங்கினீங்க அப்படின்னா கிளாடு வந்து இறங்க தெரியாம வேற இங்க கீழே விழுந்து விடுவான். அவன் கரெக்டா தண்ணி விழாம ஒரு விசித்திரமான இடத்துல விழுவான். அதான் வந்து கிளிச்சான இடம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேமோட கிளிச் ஆகி அண்டர்ல போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வழி இருக்கும். அந்த வழி நீங்க டேட்டா ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடலாம். போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து எப்படி மேல போறது கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. ரோடு மாதிரி தெரியுமா, இங்க இருந்து லெஃப்ட் பக்கம் உம்மச்சாலே அப்படி எகிரி குச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வர நேரத்துக்கு வந்துருவீங்க. வெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். இந்த ட்ரிக்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக் வந்து ஒரிஜினல் வெர்ஷன்லயும் ஒர்க் ஆகும், டெஃபினேஷன்லயும் ஒர்க் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். இதை விட்டா இன்னொரு வழியும் இருக்கு. என்ன அப்படின்னா சப்வே ஸ்டேஷன். நீங்க வந்து காரை ஓட்டி போயிட்டு சப்வேக்குள்ள ஓடிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ட்ரெயின் வர்றதுக்கு வந்து தண்டவாளம் இருக்கும். அந்த தண்டவாளத்துக்குள்ள ஸ்ட்ரைட்டா வண்டி ஓட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க போன இடத்துக்கு போயிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான வழி, கிளிச்சி பக் எதுவுமே இல்லாம அசாடபிள் நுழைஞ்சிட முடியும். அடுத்தா பார்க்க போறது GTA Vice City. எப்படி GTA 3யோ அதே மாதிரி தான் GTA Vice Cityலயும் ராக்ஸ்டார் இந்த விஷயத்துல எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாம வச்சிருப்பாங்க. இந்த கிளிச் பக் விஷயத்துல அவர் தப்பிச்சு போற விஷயத்துல GTA மேப்லயே வந்து ரொம்ப சின்ன மேப்பும் அதே நேரத்துல ஒரு நல்ல மேப்பும் பாத்தீங்க அப்படின்னா Vice City மேப் தான். சந்து புந்து எல்லாமே வந்து ஒரே மைண்ட்ல ஸ்டோரா இருக்குங்க. Vice City எங்க ஊருங்க, ஏங்க Vice Cityக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி Vice Cityக்கு பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த இருக்கிற எல்லா மேப்பு சந்து பொண்ணுலாம் ஒரு தெரிஞ்சிருந்திருக்கும். காரணம் சின்ன மேப்பு அதே வந்து நல்லா இருந்திருக்கு அப்படின்றதுனால. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஐலாண்டு இருந்திருக்கும். ஒரு குட்டி ஐலாண்டு, ஒரு 2 பெரிய ஐலாண்டு. கேம்ல ஸ்டார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மற்ற 2 ஐலாண்டுக்கு போயிட முடியாது. இந்த ஓஷன் பீச்சு, வாஷிங்டன் பீச்சு, அப்புறம் இந்த வைஸ் பாயிண்ட், இந்த இடங்கள மூலம் தான் உங்களால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் கேம் முடிக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்து ஒவ்வொரு நாள் அன்லாக் ஆகும். கேம் ஸ்டைல பார்த்தீங்கன்னா பல இடங்களை வந்து பிளாக் பண்ணிருப்பாங்க, பல பிரிட்ஜ் வந்து மூடி இருக்கும், க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கும். இதே மாதிரி வந்து ஸ்டார் ஃபிஷ் ஐலாண்ட் இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்டா கூட மூடி வச்சிருப்பான். நம்ம சோதி ஒருத்தர் கேட்டாரு, ப்ரோ ஸ்டார் ஃபிஷ் ஐலாண்ட இந்த GTA தமிழ் மாடல கூமாப்பட்டி ஐலாண்டு மாத்துங்க ப்ரோ, பேர் மாத்தி கொடுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஆசையா கேட்டு இருந்தாரு. கோரிக்கை நிறைவேற்ற
இந்த பிரிட்ஜஸ்லாம் பிளாக் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மெயின் ரீசன் கேம்ல நீங்க வந்து ஓஷன் ஹோட்டலுக்கு போகும்பொழுது நீங்க வண்டி ஓட்டு போகும்போதே ரேடியோல சொல்லியிருப்பாங்க இது என்ன காரணம் அப்படின்ட்டு. Some roads in the Vice City metropolitan area have been closed because of a severe weather warning. Meteorologists are tracking Hurricane Hermione, which has devastated 5 Caribbean islands and is heading for Vice City. More updates soon. ஸோ வந்து கடுமையான சூறாவளி காரணமாக தான் வந்து பிரிட்ஜ் க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். அதனால தான் நம்மளால அந்த இடத்துக்கு போயிருந்திருக்க முடியாது. இதை தப்பிச்சு போறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கின்றன. குறிப்பா சொல்லணும்னா இந்த கானல் இருக்கான் தெரியுமா, கடல்ல கப்பல்ல உட்காந்துட்டு இருப்பானே அவனோட இடத்துக்கு நீங்க வந்து ஆம்புலன்ஸ் போகலாம். எடுத்துன்னு போயிட்டு ஆம்புலன்ஸ் மேல ஏறிட்டு இந்த கேட்டு மேல 4 வாட்டி எகிரி குச்சிங்க அப்படின்னா அப்படி ஈஸியா உள்ள புகுந்து அங்க இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஐலாண்டுக்கு வேணா போலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்டார்ஃபிஷ் ஐலாண்டுக்கு போறது. ஸ்டார்ஃபிஷ் ஐலாண்ட் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சொகுசு வீடுகள், சொகுசு பங்களா, காரு அப்படின்ட்டு வேற லெவல்ல இருந்திருக்கு அந்த இடம். இந்த இடத்துக்கு போறதுக்கு வழி என்ன அப்படின்னா இதே மாதிரி ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஆம்புலன்ஸ் மேல எகிரி குச்சி அங்க இருந்து நீங்க வந்து செடி பங்கு குச்சிங்க அப்படின்னா ஒரிஜினேஷன் மட்டும் இல்ல டெஃபினேஷன்ல கூட நீங்க அசால்ட்டா தப்பிச்சு ஓடி போயிடலாம். பக்கத்து இடத்துக்கு தப்பிச்சு போயிட முடியும். இதை விட ஈஸியா வேணும் தெரியுமா, சிவிஎஸ் தான். சிவிஎஸ் அப்படின்னு சீட் அடிச்சுட்டு காரை எடுத்து டைரக்டா வண்டில விட்டீங்க அப்படின்னா அசால்ட்டா நீங்க வண்டி காரையே நீங்க போட்டா மாத்தி ஈஸியா தப்பிச்சு போயிட முடியும் பக்கத்து ஐலாண்டுக்கு. அது சீத்தா பாருங்களேன். அடுத்த பார்க்க போறது GTA San Andreas. GTA San Andreasல மட்டும்தான் ஒரு வித்தியாசமான முறையை கையாண்டிருப்பாங்க ராக்ஸ்டார். ராக்ஸ்டாருக்கு தெரிஞ்சிருக்காது கேமர்ஸ்லாம் வந்து இந்த எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க, இந்த மிஷினை முடிக்காம பக்கத்து ரேக போயிடுவாங்க அப்படின்ட்டு ராக்ஸ்டார் வந்து முன்னாடியே யோசிச்சிட மாட்டாங்க. அதனால்தான் வைஸ் சிட்டில எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காது. இப்படி தப்பிச்சு போறவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காகவே ராக்ஸ்டார் பிளான் பண்ணது தான் இந்த வாண்டட் லெவல். மற்ற கேம்ஸ் எல்லாம் நீங்க தப்பிச்சு போகும்போது எந்த வாண்டட் லெவலும் வராது. பட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நீங்க தப்பிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாண்டட்ல கொடுப்பாங்க. இதுல ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா, டிப்ஸ் இருக்கா அதான் இல்ல. இது மத்த கேம் மாதிரியே இதுல வந்து நீச்சல் அடிக்க முடியாது, தண்ணியில கண்டம் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்க ஈஸியா இந்த கேம்ல பக்கத்து பிரிட்ஜ்ல கூட ஏறாம ஸ்விம் பண்ணிய தப்பிச்சு போட முடியும். நாங்கெல்லாம் சுனாமில ஸ்விம்மிங் போடுறவங்கடா. இல்ல அப்படின்னா ஜெட் பேக் எடுத்து ஜாலியா பறந்து போயிட முடியும். இந்த மாதிரி ஈஸியா தப்பிச்சு போட முடியும். பட் பிரச்சனை என்ன பண்ணா இங்க இருக்கிற அந்த வாண்டட் லெவல் தான். நீ போன உடனே போலீஸ்காரன் வண்டி எடுத்துட்டு வந்துருவானுங்க, ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்துருவானுங்க. எங்க இருந்தாலும் கண்ணில் பட்டவுடன் கண்ட இடத்தில் சுடவும் அப்படின்ற மாதிரி டம்னு சுத்திக்கிட்டு இருப்பாடுங்க. இது ஒண்ணுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, ரோட பிளாக் பண்ணிட்டீங்க, இதுல என்ன ஒரு ரீசன் இருக்கு, என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல வந்து சரியா விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்காது. ஒரிஜினலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து சொல்றது சரியா ப்ராப்பரா வந்து கேம் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் ரோடெலாம் பிளாக் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நீங்க வந்து தேடி பார்த்தீங்க வேற எங்கேயாவது இருக்குமா, ஏதாவது காரணம் இருக்குமா தேடி பார்த்தீங்கன்னா ரேடியோவில் தான் வந்து நியூஸ் வரும்போது கூடவே வந்து இது நியூஸோட நியூஸா இதை பத்தி பேசாம இருந்திருக்கும். Transit between Los Santos and the greater Red County area is still strictly limited following last month's earthquake. Officials are not confident as to when things will open up again. என்ன பண்ணா வந்து நிலநடுக்கம் வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால இங்கேயும் தப்பிச்சு அங்கே போகக்கூடாது அப்படின்னுக்கோசரம் ரோட பிளாக் பண்ணி வச்சுக்கிறதா வந்து அதை சொல்லியிருப்பாங்க, இல்லை மென்ஷன் ஆயிருந்திருக்கும். சரியா சொல்லலாம், சான் ஃபேரியோட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வந்து உடஞ்சி போதே நீங்கள் பார்க்க முடியும். பில்டிங் வந்து உடஞ்சி போயிருக்க மாதிரியோ தரமட்டமான மாதிரியோ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது வீட்டடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடிஞ்சு போயிருந்திருக்க மாதிரியும் போது தெரிஞ்சிருந்திருக்கும். இன்னும் நினைச்சதெல்லாம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போடுறாங்க போல, விமான நிலையம் போடுறாங்க போல, இல்லைன்னா பாலம் காட்டுறதுக்கோசம் இடிசா நினைச்சுன்னா அதான் இல்லை. இது இடிஞ்சு விழுந்தது காரணம் என்ன அப்படின்னா எர்த்குயிக் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இதில் முக்கியமா கேமும் வந்து அங்கே ஒரிஜினல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணும்போது இந்த கேம்ல எர்த்குயிக்கும் வரா மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இனிஷியலா. இப்போ வெதர் வருது இல்லையா, மழை பெய்யுறது காத்தடிக்குதுன்ட்டு, அந்த மாதிரி எர்த்குயிக்கும் அப்பப்போ வரா மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ராக்ஸ்டார். பட் அதை அவங்களால ஃபுல்லா முடிக்க முடியலையா, இல்லை ஏதாவது கிளிச் வருதா, இது வச்சு நல்லா இருக்காது நினைச்சாங்களா தெரியல, பாதிலே அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த கேம் கூட அதை விற்கல. பட் மாடல பண்ணலாம், மாடல வந்து எர்த்குயிக்கை வைக்கலாம். ஸோ அதை குறிப்பிடுற மாதிரி தான் இங்க பில்டிங்ஸ் உடஞ்சிருந்திருக்கும், ரேடியோ சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, ரோட பிளாக் பண்ணதுக்கு எர்த்குயிக் காரணம் ஆயிடுச்சு. ஸ்டார் வரதுக்கு என்ன காரணம், எதுக்கு எர்த்குயிக் தாண்டி போனா, எர்த்குயிக்காக வந்து ரோட தாண்டி போனா ஏன் ஸ்டார் விழுது போலீஸ் துரத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு காரணமே வந்து கேம் கூட இருந்திருக்கும். முதல் ரீசன் என்ன பண்ணா டெரரிஸ்ட் அட்டாக், டெரரிஸ்ட் வந்து ஊடுறாங்க, பாம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் ஒரு பரவனதான் வந்து ஒரு ரூமர் இருக்கு. ஃபேன்ஸ் மேல சொல்லப்பட்டாலுமே அதுக்கான சரியான ஆதாரங்கள் வந்து பெருசா கிடைச்சிருந்திருக்காது. இன்னொரு ரீசன் என்ன பண்ணா 10 பண்ணி தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேம் ஸ்டார்டிங்ல நம்ம சிஜே தரல கன்னு வச்சு சிஜே வந்து காண்டே இருந்திருப்பான் 10 பண்ணி. அந்த அவனா பண்ணிருப்பான் ஆரம்பத்துல இருந்து இவன் மேல
மேல ஒரு கண்ணு இருக்கு, நீ வெளியே போனா உனக்கு போட்டு தர பிளான் போட்ட, போலீஸ்க்கு சொல்லிட்டேன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேம்குள்ள இருந்திருக்கும். இன்னும் ஒரு படி மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெம்பனியோட கூட இருந்த ஒரு ஆபீசர் தான் ஆபீசர் ஹெர்னாண்டஸ். இவன் பாத்தீங்கன்னா சிஜேக்கு ஃபோன் பண்ணிருப்பான். ஃபோன் பண்ணி அவன் விஷயம் சொல்லி இருந்திருப்பான். Officer Hernandez, don't try and leave town. That would be a big mistake. You hear me? We're watching you. Whatever you say, bitch. ஸோ வந்து இவன் கண்ணு வச்சனால தான் ஸ்டேட் தள்ளி போனான், இங்கே தப்பிச்சு போனால் அவனை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொன்னனால தான் போலீஸ் வந்து சிஜியை துரத்துது. இதுதான் வந்து மெயின் காரணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா GTA லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ். லிபர்ட்டி ஸ்டோரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா GTA 3 நடக்கிறதுக்கு சில வருஷங்கள் முன்னாடி நடந்த கதை. அதாவது GTA 3யும் லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரியும் ஒரே இடம் தான், ஒரே சிட்டி தான். பட் இயர்ஸ் மட்டும் வேறன்றதால சில விஷயம் வந்து மாறுபட்டு இருக்கும். குறிப்பாக சொன்னா GTA 3ல ஸ்டார்டிங்ல இடிச்சு போயிருந்த பிரிட்ஜ் வந்து இதை கட்டாமே வச்சிருந்துருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தரை வழியாகவும் மற்ற இடத்துக்கு போக முடியும். பிரிட்ஜ் இல்லாமல் தரை வழியாகவும் மற்ற இடத்துக்கு போகலாம். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கல, எங்களை வேலை தூக்குறாங்க, எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுங்கன்ட்டு போராட்டம் பண்ணிருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆயிடுங்க. ஒருவேளை மீறி நீங்கள் உள்ளே வந்து போனீங்கன்னா உங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கேயே நீங்கள் மட்டை அறிவிங்க. இதே மாதிரி லிஃப்ட் பிரிட்ஜ், அந்த லிஃப்ட் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து கட்டப்பட்டிருக்காது. அங்கேயும் ஆளுங்க வேலை செய்யறதை விட்டு உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் அங்கே வந்து போக முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கிராஸ் பண்ணுறதுக்குமே பைபாஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்கு. சரியா சொல்லணும்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த பைக்கை எடுத்துக்கிட்டு நீங்க கரெக்டாக இந்த இடத்துல மோதினீங்க அப்படின்னா அப்படியே பில்டிங்குள்ள புகுந்து அந்த பக்கம் வந்துடுவீங்க. ஓகே, மேப்பு கீழே போயிடுவீங்க. இங்க நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு எங்க போகணுமோ அங்க போயிட்டு ஓகே ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா மச்சாலே ஜம்ப் பண்ணி கரெக்டாக எங்கே போனோமோ போயிடலாம். அடுத்த பார்க்க போகிறது GTA 4. GTA 4 பார்த்தீங்கன்னா GTA சாண்டஸ்ல வர மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். நீங்கள் தாண்டி போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா GTA 4 ரொம்ப பாராட்டலாம். இங்கே வந்து சும்மா பேருக்குன்னு வச்சுக்கிட்டு ஓகே காரணம் நீத்துக்கு கண்டுபிடிச்சிக்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எதனால பிரிட்ஜ் க்ளோஸ் ஆகிருக்குன்றத அழகான காரணத்தை வந்து கேமர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் சொன்னால் நீ வந்து GTA 4ல இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வர நியூஸோட வெப்சைட் இருக்கும். நியூஸ் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா பிரிட்ஜ் ஏன் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து டெரரிஸ்ட் பாம்பு அட்டாக் இருக்கு, டெரரிஸ்ட் பாம்பு வச்சிருக்காங்க, ஓகே பாம்பு கட்டின்னு போறாங்க. இந்த பாம்பு அட்டாக் பத்தி த்ரெட் வந்தனால தான் போலீஸ் வந்து யாரையும் வந்து போக விடல அப்படின்ற மாதிரி வந்து இந்த வெப்சைட்லேயே அழகாக போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் நீங்கள் வந்து பிரிட்ஜை தாண்ட முடியாதுக்கு. பட் இதை வந்து தாண்டதுக்கு வழி இல்லையானா ஈஸியாக வழி இருக்குது. இதுலேயுமே உங்களால் ஸ்விம் பண்ண முடியும், ஹெலிகாப்டர்லாம் ஓட்ட முடியும். ஐயா அப்படி ஹெலிகாப்டர் தப்பிச்சு போனீங்கன்னா இது தப்பிச்சு போயிடலாம் மற்ற ஐலாண்டுக்கு. பட் என்ன பிரச்சனைனா இதுவும் சாண்டிஸ் மாதிரியே தப்பிச்சு போன உடனே வாண்டர் லெவல் வந்துன்னா போலீஸாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாடுங்க. நிற்க ஒரு திருட்டு தீவிரவாதி இட்டு கண்ட உடனே கண்ட இடத்தில் சுட்டு காலி பண்ணுவானுங்க போலீஸ்காரனுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா GTA 5 தான். GTA 5 பொறுத்த வரைக்கும் கேம் ஸ்டார்ட் பண்ணும் போதே எந்த மேப்புமே வந்து பிளாக் ஆயிருக்காது, எல்லா மேப்புமே வந்து ஓப்பனாக இருக்கும். கேம் ஸ்டார்டிங்கில் கேமில் எந்த இடத்துக்குனா போக முடியும். இந்த கேமில் ஹைட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க, கருப்பாக்கி வச்சிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் அந்த மேப் வந்து உங்களுக்கு வந்து மினி மேப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு புது விஷயம் GTA 5 பொறுத்த வரைக்கும். ஓகே, GTA 6 என்ன நினைக்கிறீங்க? GTA 6 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்கு. GTA Vice City மாதிரியே GTA San Andreas மாதிரியே ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து சில பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. GTA 4 மாதிரியும் San Andreas மாதிரியும் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. காரணம் என்னன்னா நம்ம லூசியா வந்து ஒரு பிணை கைதி, ஜாமீன்ல வந்த கைதி. அவளை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, காலில் ட்ரால் கட்டி வச்சிருப்பாங்க. பிளாக் பண்ணி இடத்த தாண்டி போனா அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து டம்னு சுடுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்டார் ஏறிடும் அப்படின்னு கூட ராக் ஸ்டார் வந்து GTA 6ல வச்சிருக்கலாம். சொல்லி GTA 6ல இருக்குமா அப்படின்றத பத்தி கமெண்ட் பண்ணுங்க, நானும் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, புரியலாம் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அங்கே நிற்கிதியா, சப்ஸ்கிரைப் பண்ண ஏற்றி விடிக்க. ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.